ஃபிலிம் சென்சார் ஆக்ட்னு தனியாகவே ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டப்படி ஒரு சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு திரைப்படத்தையும் முழுமையாக அவங்க பார்க்கணும். ஸோ நான் மெம்பராக இருக்கும்போது உங்களுக்கு ஆட்சேபனையான விஷயங்கள் இருந்தால் நம்ம டினை பண்ணி தான் ஆகணும். நானே மெம்பராக அதில் இருந்திருக்கேன். ஆட்சேபனைக்குரிய விஷயங்கள் அதில் இருக்குது. மெயினாக டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சம்பந்தமான பேட்சஸ் எல்லாம் இருக்குது. ஒரு மெம்பர் மட்டும் ரெஃப்யூஸ் பண்ணுறாரு, அப்ஜெக்ஷன் தெரிவிச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஸ்பிரிட் வேர்டிக்டாக வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, மாறுபட்ட தீர்ப்பு நம்ம என்ன பண்ணுறோம், மூன்றாவது ஆனரபிள் ஜட்ஜுக்கு ஆனரபிள் தலைமை நீதிபதி அதை பரிந்துரைச்சு அந்த மூன்றாவது ஆனரபிள் ஜட்ஜ் ஒரு விசாரணைக்கு எடுத்து ஒரு தீர்ப்பு கொடுப்பார். அந்த மாதிரி சென்சார் போர்ட்லையும் ஒரு மெம்பர் ஆட்சேபனையை தெரிவித்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை மறுபடியும் மறு ஆய்வுக்கு அது உட்படுத்தப்படும். அந்த மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படக்கூடிய கிரவுண்ட்னால அவங்க சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க.